நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது ரொம்பவே சரியான விஷயம். ரீல்ஸ் பார்க்க வேணாம். எதனால பார்க்க வேணாம்னு சொல்றேன்னா, அது உங்களோட டோபமைன் லெவல்ல அப்ஸ் அண்ட் டவுன் எமோஷனல தாறுமாறா கண்ட்ரோல் பண்ணும். நீங்க லாங் டேர்ம் வீடியோஸ் பார்க்கறதுக்கும் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க லாங் டேர்ம் வீடியோஸ்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரே கண்டென்ட்டை பார்ப்பீங்க. அந்த கண்டென்ட்டை நீங்க வாட்ச் பண்ண அப்புறமும் அதே ரிலேட்டடான கண்டென்ட் தான் நீங்க நெக்ஸ்ட்டும் வாட்ச் பண்ண போறீங்க. பட் ரீல்ஸ்ல அப்படி இல்லை. நீங்க ஸ்வைப் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு லிப்சிங் வீடியோ வரும், அதை பார்த்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ரிலீஸ் ஆகும், ஒரு லவ் மூட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்வைப் பண்றப்ப ஐபோன் அன்பாக்சிங் வீடியோ வரும், அதை பார்த்து உங்களுக்கு கில்ட் ஃபீல் ஆகும், நம்மகிட்ட என்ன ஐபோன் வாங்கலையே அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்வைப் பண்றப்ப யாராவது அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து உங்களுக்கு இன்னுமே ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்களா அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்மளால இனிமே நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல. ஒரு நம்பர் ஆஃப் எமோஷன்ஸ் உங்க தலையில மாத்தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆக உங்களோட மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படும் அந்த இடத்துல. அண்ட் ஃபைனலி ஸ்டாப் வாட்சிங் ரீல்ஸ். யூஆர் லாசிங் யுவர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஆமாங்க, ரொம்பவே சரிதான். ஏன்னா டெசிஷன் மேக் பண்றதுக்கு உங்களோட மைண்ட் தாட் ஒரே ஒரு லைனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். நீங்க இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட டோபமைன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களால ஒரு ஸ்டேபிளான மென்டல் ஹெல்த்லயே இருக்க முடியாது. நீங்க உங்களுக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் மாத்தி ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த எமோஷன்ஸை உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த ரீல் பாக்குறப்ப நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஹாப்பி ஆகலாமா, அதுக்கு அடுத்த ரீல் பாக்குறப்ப நமக்கு தெரியாத ஏதாவது நம்ம கத்துக்கலாமா அப்படின்னு இது வரைக்கும் நான் ரீல்ஸ்ல பார்த்த கான்டென்ட் எனக்கு ஓகேவா இருக்குது, இதுக்கு மேல கன்சியூம் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்க என்னைக்கா ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. உங்களால எவ்வளவு அதை கன்சியூம் பண்ண முடியுமோ திரும்ப அந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட டோபமைன் லெவல் இன்னுமே அட்டைன் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் உங்களால எனக்கு இன்னும் தேவை நைட் நீங்க 1 மணி 2 மணி வரைக்கும் குக்கிங் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டோபமைன் லெவல் உங்களுக்கு திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. யூ ஆர் வீக் இன் யுவர் மென்டல் ஹெல்த். நீங்க ரீல்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அதுல எத்தனையோ லக்ஸரி திங்ஸ் பார்க்கலாம். நீங்க இப்போ சூப்பர் பைக்கை பார்க்கலாம், ஒரு ஐபோனை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு சூப்பர் பைக் இல்லையே, நம்ம இன்னும் ட்ரீம் ஆன ஐபோனை நம்ம என்ன அச்சீவ் பண்ணலையே இருக்குது நம்மகிட்ட இல்லை. கம்பேரிசன்ஸ் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பேரிசன்ஸ் உங்களை இன்னுமே ரொம்ப லோவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டு போய் உங்களோட கொலீக்ஸ் கூடயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை சம்மதா உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க பீப்புள்ஸ் கூடயோ உங்களுக்கு கம்பேரிசன் பண்ண வச்சோம். தே அட்டைன் தட் லெவல்ஸ் பட் ஐ கான் தட் அப்படின்னு அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இல்லையேன்னு உங்களோட டிமோட்டிவ் நீங்களே பண்ணிக்கிட்டு ரொம்ப லோயர் கான்ஃபிடன்ஸ் போயிடுவீங்க. நானுமே அட் ஸ்டார்டிங் டைம்ஸ்ல ரீல்ஸை கன்சியூம் பண்ணும்போது 1 or 2 hours கண்டினியூஸா ரீல்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் வாட்ச் பண்ணிட்டு நான் அதை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு half an hour எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங்லேயே இருப்பேன். என்னோட பாஸ்ட்டை பத்தி நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கல, எனக்கு இன்னுமே ஒரு நல்ல திங்ஸ் கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு என்ன நானே பிளேம் பண்ணிக்கிட்டே, என்ன சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத தாட்ஸ் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதனால ஒரு ஹை லெவல் ஆஃப் டோபமைன்ஸ் மாத்தி உங்க மைண்டுக்குள்ள அட்டைன் ஆனால. யூ நீட் மோர் அட்டைன். உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. உங்களோட மென்டல் ஹெல்த்ங்கிறது ஒரு சென்டர் லைன்ல நீங்க ஒரு ரீல்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஹாப்பியான திங்ஸை பார்க்கும்போது உங்க டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ரீல் நீங்க கன்சியூம் பண்ணும்போது அது சென்ட்ரல் லைனுக்கு வரதில்லை, அதோட லோயர் லெவலுக்கு தான் போகுது. திரும்ப அது சென்ட்ரல் லெவல் வரதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. பட் நீங்க அதை கொடுக்கறது இல்லையே. நெக்ஸ்ட் ரீல் கன்சியூம் பண்றீங்க, அதுல இன்னுமே உங்க டோபமைன் ஃபிளக்சுவேட் ஆகுது. அந்த லெவல் நீங்க முன்னாடி அச்சீவ் பண்ணதோட அதிகமாக போகுது. அதிகமாகி அது அதே இடத்துல நிற்க போதா நெவர், இதோட அது இன்னுமே கீழே போகும். இதே மாதிரி ஸ்டேட்ல நீங்க லாங்கர் தான் 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னுமே ஒரு நல்ல ரீல்ஸ் வேணும், எனக்கு இன்னுமே அந்த டோபமைனோட அட்டைன் லெவல் பத்தல, எனக்கு அடுத்த ஸ்டெப் போகணும், எனக்கு இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா பிளஷர் கிடைக்கணும். பட் நீங்க அந்த இடத்துல குவிட் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா இல்ல எனக்கு இன்னுமே மோர் பிளஷர் கிடைக்கணும்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜான மாஸ்டர்பேஷனுக்கு மூவ் ஆகுறீங்க. அந்த 4th திங் இஸ் மாஸ்டர்பேஷன். அண்ட் இந்த ஒரு விஷயம் மோஸ்ட்லி உங்களுக்கு எப்ப நடக்கும்னா, நீங்க ஒரு 9 to 10 AM மேல பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்களா. சரி நம்ம half an hour ரீல்ஸ் பார்த்துட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றப்ப அந்த half an hour 1 hour ஆகும், அந்த 1 hour 2 hours ஆகும், நைட்டு 11 to 12 மேல ஆகலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆக்டரோட போஸ்டோ இல்ல ஒரு கேர்ளோட ரீல்ஸ் வீடியோவோ உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தி விட்டுரும். இட்ஸ் கால்ட் அஸ் லவ் ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் உங்களுக்கு இன்னும் அந்த இடத்துல அதிகமாகிறப்ப எனக்கு இன்னுமே பிளஷர் தேவை, மாஸ்டர்பேஷன் நீங்க ஸ்விட்ச் ஆயிடுறீங்க. அந்த இடத்துல நீங்க போய் மாஸ்டர்பேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹை லெவல் ஆஃப் டோபமைனை அட் சிங்கிள் ஸ்டெச் ஆஃப் 5 minutes to 10 minutes நீங்க அட்டைன் பண்ணிடுறீங்க. அண்ட் இதே ஒரு சேம் ரொட்டீனை நீங்க n number of days கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டெய்லியுமே நீங்க வரீங்க, ஒரு 2 hours ரீல்ஸ் கன்சியூம் பண்றீங்க. அட் எண்ட் ஆஃப் த டைம் அது மாஸ்டர்பேஷன்ல போய் முடியுது. அண்ட் 1 week நீங்க இதே ஃபாலோ பண்ணீங்கன்னா சிங்கிள் மாஸ்டர்பேஷன் நிக்க போகுதா? டேக்கு அது கவுண்ட் 2 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் இந்த அளவுக்கு போறப்ப நீங்க ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட சுத்தமா இருக்காது. உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ங்கிறது எக்ஸ்பெக்டே பண்ண வேணாம். நீங்க உங்களோட மென்டல் ஹெல்த்ங்கிறது ஸ்டேபிளாவே இருக்குது. அதாவது உங்களால ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உங்களால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்க ஆப்போசிட்ல ஒரு பர்சனை ஃபேஸ் பண்ண முடியாது.
லைஃப்ல ரொம்பவே லாஸ் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்க ஆளாக போறீங்களா? திங்க் இட் அண்ட் டூ வாட் யூ லவ். டோன்ட் கன்சியூமிங் ரீல்ஸ். பை ஃப்ரம் நவீன்.